வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 155 புதன்கிழமை மார்ச் 19, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். உங்கள் இல்லம் செம்மை இல்லமாக அறிவிக்க வேண்டுமா? அது சிட்டுக்குருவிக்கும் பிடித்திருக்க வேண்டும். அப்போது கூடுதல் மதிப்பெண் உண்டு போலும். அழகான காணொளியுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் நடைபெறவிருக்கும் பிரமுகர்கள் சந்திப்பிற்காக ஈரோட்டில் இல்லம் தேடி உள்ளம் நாடி. ஏப்ரல் 12 மதுரையில் சமூக அக்கறையும் பொறுப்பும் மிக்க தமிழக ஆளுமைகளான பிரமுகர்கள் சந்திப்பிற்கு நேரடியாக அழைக்கும் வகையில் மார்ச் 17 அன்று இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி உயர்திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள், சக்தி மசாலா நிறுவனர் உயர்திரு துரைசாமி மற்றும் சாந்தி துரைசாமி அவர்கள், வெள்ளாளர் கல்லூரி குழுமத்தின் தாளாளர் உயர்திரு சந்திரசேகர் அவர்கள், செங்குந்தர் பள்ளி குழுமங்களின் செயலாளர் உயர்திரு சிவானந்தம், தொழிலதிபர் சி.டி. குமார், மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன், சிட்டி ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அபுல் ஹசன், லக்கி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் உயர்திரு விஸ்வநாதன் ஆகியோரை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்கள் பற்றி விரிவாகவே எடுத்து கூறி, நடைபெறவிருக்கும் இந்த பிரமுகர்களின் சந்திப்பு சமுதாயத்திற்கு புதிய நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்று தெளிவாக எடுத்துரைத்த போது சந்தித்த அனைவருமே தமது வருகையை உறுதி செய்தனர். நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் நீலகிரி ஈரோடு மாவட்டத்தில் 4 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த நாள் மார்ச் 18 நாமக்கல்லில் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா அவர்களையும், 85 ஆர் குமாரபாளையத்தில் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி அவர்களையும் சந்தித்து பேசினார் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மார்ச் 18 அன்று திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் திரு அசோக் அவர்கள் குடிசை தொழில் மாநில பொறுப்பாளர் திருமதி எப்சி அவர்களை சந்தித்தார். கிராம பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன், வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவகுமார், கால்நடைகள் துறை திரு சந்திரசேகர் ஆகியோர் பாரம்பரிய விதைகள் பாதுகாப்புத்துறை பொறுப்பாளர் திரு அப்துல் கலாம் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். சக்தி மசாலா நிறுவனத்தின் சமூக பொறுப்பு. மார்ச் 17 அன்று ஈரோட்டில் சக்தி மசாலா நிறுவனர் உயர்திரு துரைசாமி, திருமதி சாந்தி துரைசாமி அவர்களை சந்தித்தோம். அப்போது நல்லூர் வட்டம் பற்றி விரிவாக பேசிக்கொண்டிருந்த போது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் நிலை பற்றி ஆழ்ந்த கவலையை தெரிவித்து, அவர்களுக்காக சக்தி தேவி மருத்துவமனை செயல்பட்டு வருவதோடு இன்னும் செய்ய வேண்டும் என்று கூறியது அவர்களது சமூக சேவை அல்ல, சமூக பொறுப்பாக எண்ணி செயல்பட்டு வருவதை உணர்த்தியது. இப்படி சமூகத்தில் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் சமூகத்தில் ஏழை எளிய மக்களின் துயரங்களை துடைக்க தமது பங்கினை அளிப்பதோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நல்ல சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இது இன்றைய அவசிய தேவை என்று திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார்.
கிராம சபை கூட்டம், பூரண கும்பம் வழங்கி கலெக்டருக்கு அழைப்பு விடுத்த ஊர் மக்கள். வில்லேஜ் இன்வைட்ஸ் கலெக்டர் ஃபார் மீட். தருமபுரி மாவட்டம் கொண்டேயனஹள்ளி கிராமத்தில் வருகிற மார்ச் 23ஆம் தேதி தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவிருக்கும் கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் கலந்து கொள்ள வேண்டி கிராம மக்கள் பூரண கும்பம் வழங்கி அழைப்பு விடுத்துள்ளனர். அதற்கு கூட்டத்தில் கலந்து கொள்ள முயல்கிறேன். வர முடியாத பட்சத்தில் துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்புகிறேன். இம்முறை முறையாக கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் வாக்குறுதியளித்துள்ளார். மாணவிகளை பிரகாசமாக்கும் ஜெலகண்டாபுரம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர். ஜெலகண்டாபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியர் லெனின். இவர் மாணவர்கள் பரிசு வாங்கும் புகைப்படத்தை நோட்டின் அட்டை பக்கத்தில் பொருத்தி பரிசளித்தார். இச்செய்தி நம்பிக்கை செய்தியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து 7, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு தமிழ் தாரகை என்ற பேட்ஜ் வழங்கப்பட்டது. இது பெரும்பாலும் சிறந்த தமிழ் பெண்மணியை புகழ்ந்து கூறுவதற்கும் தமிழ் மொழிக்காக பிரசித்தி பெற்ற ஒருவரை குறிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படும். இந்த தமிழ் தாரகை பேட்ஜ் அடுத்த தேர்வு வரை மட்டுமே செல்லுபடியாகும். அடுத்த தேர்வில் இவரை விட அதிக மதிப்பெண் எடுத்தவரிடம் இந்த தமிழ் தாரகை பேட்ஜ் சென்றுவிடும். இந்த பேட்ஜை பெற வேண்டும் என்பதில் மாணவர்களிடையே கடும் ஆரோக்கியமான போட்டி நிலவி வருவதை காண முடிகிறது என்றும், இந்த சிறந்த திட்டத்திற்கு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகவும் பாராட்டுக்குரியது என்று இத்திட்டத்தின் நாயகன் தமிழ் ஆசிரியர் திரு லெனின் தெரிவித்தார். ஆசிரியர் திரு லெனின் அவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.